கண்டாச்சிபுரம் அருகே அரசு பேருந்தும் பொலிரோ பிக்கப் சரக்கு வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அடுத்துள்ள அடுக்கம் கிராமத்தில் காலையில் பாண்டிச்சேரியில் இருந்து கண்டாச்சிபுரம் வழியாக திருவண்ணாமலை நோக்கி சென்ற பொலிரோ பிக்கப் சரக்கு வாகனமும் திருவண்ணாமலையில் இருந்து விழுப்புரம் நோக்கி வந்த அரசு பேருந்தும் அடுக்கம் வளைவு பாதையில் விபத்துக்குள்ளானது. 2 வாகனங்களும் நேருக்கு நேர் மோதிய இந்த விபத்தில் பொலிரோ பிக்கப் சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் முருகானந்தம் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பேருந்துடன் மோதிய சரக்கு வாகனத்தின் முன்பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. பின்னர் அங்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் ஜேசிபி இயந்திரம் கொண்டு 2 வாகனத்தையும் பிரித்து அப்புறப்படுத்தி அதில் சடலமாக இருந்த ஓட்டுநர் முருகானந்தத்தை வெளியே எடுத்தனர். இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 2 பயணிகளும் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து கண்டாச்சிபுரம் போலீசார் விபத்து நடந்த 2 வாகனங்களையும் அப்புறப்படுத்தி விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து முருகானந்தத்தின் உடலை உடற்கூறு ஆய்விற்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலையில் தூக்க கலக்கத்தில் விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என போலீசாரின் முதற்கட்ட தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.